ஹே குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2026 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஸோ ஓகே, இன்னைக்கு ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழகத்துக்கு 4.5 டிஎம்சி காவிரி நீர், கர்நாடகத்துக்கு இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்தது இல்லையா? அவங்க வந்து தரமாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கே தண்ணி இல்லை, நமக்கு வந்து ஃபுல்லாகவே வறட்சி, டெல்டா மாவட்டங்களில் சுத்தமாக விவசாயத்துக்கே தண்ணி இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போது ஒரு 4.5 டிஎம்சி காவிரி நீரை திறந்து விடுறதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் கர்நாடகம் வந்து அதுக்கு சரி சாய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து ஆகஸ்ட் 2 இந்த அனைத்து கட்சி கூட்டம் வந்து கூட்டப்படுது. அவங்களுடைய அனைத்து கட்சி கூட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழக முதல்வர் விஜயோட ஒரு சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நியூஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ பார்ப்போம் எந்த லெவலுக்கு டிஸ்கஷன் போகுதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, எல் நினோ பாதிப்புகளை ஆராய தமிழக அரசு நிபுணர் குழு அமைப்பு. ஸோ நம்ம இந்த வருஷம் இல்லை, கடந்த ஆண்டுலேருந்தே நிறைய நியூஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல் நினோ உருவாகுதுன்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ எல் நினோன்றது ஒன்றும் இல்லை, பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில் வந்து சென்ட்ரலில் வந்து கடலின் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட அதிகரிப்பதால் உருவாகுவதே இந்த எல்னினோ நிகழ்வு. சரியா? ஸோ பசிபிக் பெருங்கடலில் சென்டரில் அதனுடைய கடல் மேற்பரப்பில் யூஸ்வலாக இருக்கிறத விட அந்த ஹீட் வந்து எக்ஸஸ் ஆகுது. சரியா? ஸோ அதனால் இந்த எல்னினோ அப்படின்ற ஒரு கிளைமேட்டிக் ஒரு இது வந்து உருவாகுது. சரிங்களா? ஸோ உலகளாவிய மழைப்பொழிவு மற்றும் வானிலை அமைப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டது. இது வரதுனால உலகளாவிய மழைப்பொழிவில் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும். வெயிலின் தாக்கமும் அந்த கிளைமேட் சேஞ்சும் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். நிறைய செய்திகள்லையாகட்டும், பேப்பரில் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? சரி. ஸோ இப்போது நம்ம இதுக்காக நம்மளுடைய அரசாங்கம் என்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நிபுணர் குழு வந்து ஒன்று போட்டிருக்காங்க. சரியா? அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஒரு கிளைமேட்டிக் என்விரான்மெண்டல் இதுவை ஸ்டடி பண்ணி, இதுக்கு என்னெல்லாம் வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், என்ன மாதிரி ப்ரிவென்ட் பண்ணலாம், என்ன மாதிரி இஷ்யூஸ் அரைஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு 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 ரிசர்ச் பண்ணி அந்தந்த இடங்களை கண்டறிஞ்சு இது பண்ண போகிறாங்க. ஓகே. ஓகே, ஒரு செயல் திட்டம் மாதிரி கொடுப்பாங்கன்னு வச்சுங்களேன். சரிங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எல்னினோ எனும் காலநிலை மாற்ற நிகழ்வால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முன்கூட்டியே மதிப்பீடு செய்து அறிவியல் அடிப்படையிலான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமையின் கீழ் பேரிடர் மேலாண்மைக்கான நிபுணர் ஆலோசனை குழுவை அமைத்து முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். ஸோ அதாவது தமிழ்நாடு ரிஸ்க் ரெடக்ஷன் ஏஜென்சி, ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு 2019 வந்து ரீநேம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2014 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 2019 டிஎன் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிஜெக்ஷன் ஏஜென்சி. சரியா? தமிழ்நாடு பேரிடர் இங்கே கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை. ஓகே. ஸோ இதுக்கு கீழே தான் இந்த ஒரு பேரிடர் மேலாண்மை நிபுணர் ஆலோசனை குழு வந்து அமைச்சிருக்காங்க. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய சொல்கிறாங்க இல்லையா? பொதுவாக இந்த இந்த மாதிரி ஒன்று வந்ததுன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு மழை வந்து கம்மியாகக்கூடும், வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் இல்லையா? ஸோ அதனால் நமக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ இதை வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு நிபுணர் குழு போட்டிருக்காங்க. அதில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நம்ம எல்லார் பேரையும் தெரிஞ்சுக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு டைம் நான் ரீட் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய அந்த என்விரான்மெண்டல் தலைமை பேராசிரியர் கண்மணி இருக்காங்க. சென்னை ஐஐடியுடைய குடிசார் பொறியியல் துறை நிறுவன பொறியாளர் ஆய்வக பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன், உலக வளங்கள் நிறுவனத்தின் காலநிலை மீன்துறை பிரிவு இயக்குனர், தமிழ்நாடு காலநிலை மற்றும் ஆளுமை குழு உறுப்பினர் அறிவுடை நம்பி அவர் இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அறிவுடை நம்பி அப்பாதுரை. அப்புறம் தமிழ்நாடு பசுமை காலநிலை நிர்வாக அவரோட பேர் பார்த்தீங்கன்னா, நீல பொருளாதாரத்தை மேம்படுத்தும் குழு நிபுணர் உறுப்பினருமான ரமேஷ் ரவிச்சந்திரன். ஓகே. அடுத்து மாநில சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு குழு நிபுணர் உறுப்பினர் ஆர் வெங்கடேசன். அப்புறம் சுகந்தி தேவதர்சன் கடல்சார் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் ஜே.கே. பேட்டர்பர்ட் எட்வர்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 7-8 பேரை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து
மழைப்பொழிவு, வறட்சி மற்றும் வெள்ள அபாயங்களை தொடர்ந்து கண்காணித்து பாதிப்புக்குள்ளான பகுதிகளை அடையாளம் காணுதல், முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துதல், அறிவியல் அடிப்படையிலான பரிந்துரைகளை வந்து வழங்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ இதான் கான்டெக்ஸ்ட்டு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா இது வந்து முதல் முறையா பண்றாங்க தமிழ்நாட்ல. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்தீங்கன்னா, ஸோ பெருசா செய்திகள் இல்ல. எல்லாமே ஸ்டேட் நியூஸஸ் தான். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் முதல் சர்வதேச பல்கலை வளாகம். ஸோ அதாவது சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த சப் நிறுவனத்தின் உலகளாவிய திறன் மையத்தையும், ஜெர்மனியைச் சேர்ந்த நார்டெக்ஸ் நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தையும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக நிறுவ முன் வந்துள்ளனர். அதே மாரி இவங்க நிறுவனம் இது ஒண்ணு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சர்வதேச பல்கலை அதாவது இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியோட ஒரு கேம்பஸ் வந்து இங்க ஓப்பன் பண்ண போறாங்க. ஓகே. ஸோ ஆஸ்திரேலியாவின் முன்னணி ஆராய்ச்சி சார்ந்த பல்கலைக்கழகங்களின் ஒன்றான மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம், அதாவது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டி. ஸோ அவங்க வந்து இந்தியால ஒரு கேம்பஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. அது எங்கன்னா தமிழ்நாட்ல. சரிங்களா? ஓகே. ஸோ இதான் கான்டெக்ஸ்ட்டு. என்னன்றத பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்து வந்தோம்னா, வேற செய்திகள் இல்ல. ஸோ வந்தே மாதரம் அந்த அவமதிப்பு குற்றமாக மசோதா நேத்து நாடாளுமன்றத்தில நிறைவேற்றப்பட்டிருக்கு. கடும் அமளிக்கு இடையே. நமக்கு தெரியும் பிரிவென்ஷன் ஆஃப் நேஷனல் ஹானர்ஸ் ஆக்ட். ஸோ ஆல்ரெடி பார்த்தது தான். ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ வேற என்ன இருந்துச்சுன்னா, இந்த போதைப் பொருளுக்கு எதிராக ஆகஸ்ட் 2 நாடு தழுவிய பிரச்சாரம். சரி, அதோட தீம் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வளர்ந்த இந்தியாவுக்கான போதைப்பொருள் இல்லாத இளைஞர்களின் உறுதிமொழி இயக்கம். அதான் அதோட தீம். சரியா? அந்த டாபிக்ல அந்த டைட்டில்ல ஒரு 100 வாரங்களுக்கு ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ள போறாங்க. சரியா? ஆகஸ்ட் 2லேருந்து நாடு முழுக்க. ஸோ இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாகக்கூடாது அப்படின்ற நோக்கத்துல ஒரு பிரச்சாரத்த முன்னெடுக்குறாங்க நம்மளுடைய மத்திய அரசு. ஸோ அது என்னன்றத ஜஸ்ட் அந்த டாபிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். யார் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இளைஞர் நலன்துறை. சரியா? இளைஞர் நலன்துறை வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்குறாங்க. ஓகே. சரி. ஸோ அடுத்து வந்தோம்னா, இந்த இ20 பெட்ரோல் வந்து லைக் இப்போ நிதின் கட்கரி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வாகன மைலேஜ் வந்து ஒரு 6% வரையும் குறைக்கூடும். இன்ஜின் பழுதுபடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அந்த தமிழகத்தில இந்த நிகழாண்டுல நடந்த கடந்த 6 மாதங்கள்ல நிகழ்ந்த விபத்துகள்ல தமிழகத்தில தான் வந்து ஒரு அ நெறைய விபத்துகள் வந்து பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 71,000 விபத்து வந்து தமிழகத்தில பதிவாயிருக்கு. ஸோ இதுக்காக தான் வந்து இப்போ வரக்கூடிய பட்ஜெட்ல ஒரு திட்டத்த வந்து அமல்படுத்த போறாங்க தமிழக அரசாங்கம். சரியா? ஸோ அது வரட்டும். பட்ஜெட் தாக்கல் ஆனோனே நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகே. ஒரு சிறப்பு திட்டம் நம்ம கூட பார்த்துருந்தோம். முதல்வர் அவர்கள் ஒரு ஒரு அ ஒரு ஒரு இஷ்யூவா டிஸ்கஸ் பண்ணும்போது, தலைமைச் செயலகத்தில அத பத்தி குடுத்துருந்தாங்க. சாலை விபத்துகள கண்டறிந்து இது பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் அ ஒரு இனிஷியேட்டிவ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, பணக்கார முதல்வர் பட்டியலில் கர்நாடக முதல்வர் முதலிடம். 3ஆம் இடத்தில் தமிழக முதல்வர் விஜய். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் இருக்காரு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருக்காரு, ஆந்திர முதல்வர். ஸோ 3வதா தமிழக முதல்வர் இருக்காரு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல. ஜஸ்ட் பேர் வந்ததால நம்ம பார்க்குறோம். ஓகே. அடுத்து கடைசியா வந்தோம்னா, அந்த பாரா தடகளத்தில வந்து நமக்கு வந்து 100 மீட்டர் ஓட்டத்தில அ இந்தியாவின் திவிப் ஓகே. திலீப் காவிட் அவர் வந்து 10.71 செகண்ட்ஸ்ல வந்து 100 மீட்டர் வந்து கடந்து சாதனை பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. அதே மாரி மற்றொரு இந்தியரான முகமது பாசில் 10.83 செகண்ட்ஸ்ல வந்து ஓடி வெள்ளி பதக்கத்த ஜெயிச்சிருக்காரு. ஓகே. ஸோ இது ஒரு அச்சீவ்மெண்ட்டா பார்க்கப்படுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆடவர் நீளம் தாண்டுதல்ல பார்த்தீங்கன்னா, முரளி ஸ்ரீசங்கர் அவரு வந்து பார்த்தீங்கன்னா, 8.09 மீட்டர்ஸ் தாண்டி ஆ வெள்ளிப் பதக்கம் வந்து வென்றிருக்காரு. ஓகே. ஸோ இவர பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இவரு வந்து சாதனை பண்ணியிருக்காரு. சரி. அடுத்து கடைசியா வந்தோம்னா, வேற எதுவும் பெருசா செய்திகள் இல்ல. நம்ம நாளைக்கு செய்தித்தாள்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.